ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் 2-3 நாளுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அண்ணன் என்ன சொன்னிச்சுன்னா, உங்கள் அண்ணி மாறவே மாற மாட்டா. அவள் எப்போதுமே தனக்கு பிடிச்ச விஷயம் தான் எங்கேயுமே நடக்கணும்னு நினைக்கிறாள். அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கவலையாக இது பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கு தான் நான் சொன்னேன், அதெல்லாம் உண்மை தான் இல்லைண்ணே. அண்ணியை பற்றி எனக்கும் தெரியும். நான் 15 வருஷமாக பார்க்கல அண்ணியை பற்றி. இப்போ பசங்களுக்காக நீ கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். ஏன்னா பிள்ளைங்களோட படிப்பு இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை பார்க்கணும். நீங்கள் 2 பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பிள்ளைங்களோட இதை தானே பாதிக்குது அப்படின்னோடனே, ஆமாம் போராஜி, எவ்வளோ நாளைக்கு தான் பிள்ளைங்கன்ட்டு நம்மளும் நானும் 15 வருஷமாக ஆக போகுது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போயிட்டுருக்கேன். அவள் வார்த்தை எது பேசினாலும் ஆமாம் சாமி போட்டுட்டு தான் போகிறேன். ஆனால் இப்போ நம்ம அம்மா, அதுக்கப்புறம் ஒன்று எல்லாரையும் பற்றி ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறப்போ அப்போ எனக்கு கோவம் வருதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சரி விடுன்னு, அதை பற்றி எங்களை பற்றி தானே பேசுகிறாங்க, நீ எதுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமா நினச்சிட்டு இருக்க? அவங்கள மாற்றவே முடியாது. இப்போயே அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு தான் அவங்க பேசுவாங்க. உனக்கு தெரியாது, அண்ணியோட டைப்பு ரொம்ப நல்லவங்க தான் அவங்க பேசிக்காவே. அவங்க யாரையும் பற்றி பேசுகிற ஆள் கிடையாது. அவங்க அம்மா அப்பா ஏதாச்சும் கிளப்பி விட்ருப்பாங்க. அவங்க அக்காலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏதாச்சும் சொல்லி விட்ருக்கோம். அதனால தான் அண்ணி இது மாதிரி பேசுகிறதுக்கான காரணம். நீ அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதானே, விடுனே அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. என்ன ஊருக்கு போய் நீ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் நான் கூட்டிகிட்டு வரேன். ஆனால் ஒரு வாரம் போகட்டும். அவளுக்கு அங்கே இருந்து பார்த்தா தான் தெரியும். அவங்க அக்கா, அவங்க அம்மா அப்பாலாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ தானே அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியை பற்றி என்னென்னு தெரியும். ஒரு வாரம் போகட்டும், இப்படி இருக்கணும், பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அதை பற்றி பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது ஒன்றும் சொல்லலை. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை கொண்டாந்து வீட்டில் விடவா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அதெல்லாம் வீட்டிலலாம் நீங்கள் விட வேண்டாம், நான் பார்த்து போய்க்கிறேன்னு, நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்னோடனே, ஏம்மா அப்படின்னோடனே, இங்கேருந்து 1/2 hour ஆகும்னு, நீ விட்டுட்டு தனியாக தான் வரணும், நான் ஆட்டோ ஏதாச்சும் பார்த்துட்டு போய்க்கிறேன், பிள்ளைங்க வேறு ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, நான் போயிட்டு தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கிளம்பிட்டா. எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவளையெல்லாம் போய் உன் ஒய்ஃபு பேசுகிறா பாருடா. ஆனால் அவள் எப்போதுமே உனக்கு நல்லா இருக்கணும், நீ ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவ தான். இது நாள் வரைக்கும் உன் ஒய்ஃபு எவ்வளோ குறைகள் என்கிட்ட அவளை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறா. ஆனால் என் பொண்ணு ஒரு குறைகள் கூட அவளை பற்றி சொன்னதே கிடையாது இது நாள் வரைக்கும். ஆனால் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கவலைப்பட்டாங்க. சரி விடுமா, அதெல்லாம் சரியாயிடும். இன்னும் 1 வாரம் 10 நாளத்தில் உங்கள் மருமக திருந்தி வருவா பாருங்கள், அவளுக்கு அது மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, சரி அதெல்லாம் விடு, நீ பிள்ளைய போய் நம்ம ஸ்கூலில் அழைச்சிட்டு வா, பிள்ளைங்க 2 பேரையும் பார்த்துக்கலாம், நான் அதுக்கப்புறம் சாப்பாடு ஏதாச்சும் அதுங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கிச்சனுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தேன். ஆனால் பிள்ளைங்க அம்மா பண்ணுறதாப்பா தப்புங்கிற மாதிரி அதுங்களுக்கு புரிஞ்சுக்கிற ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி என் பையனாக இருக்கட்டும் பொண்ணு 2 பேருமே அம்மா அப்பாவும் ஏப்பா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்களே உணர்ந்துட்டாங்க. ஏன்னா அம்மா பண்ணுறது தப்புங்கிறது மாதிரி அவங்களே உணர்ந்துட்டு அதை விஷயத்தை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம காம்ப்ளிகேட்டடாக இது பண்ணாமல், அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இது பண்ணாமல் இது பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு